புத்தக கண்காட்சி. இதை மாவட்ட நிர்வாகமே நடத்துகிறது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இதை நடத்துகிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் உங்கள் சார்பிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். கொஞ்சம் புழுக்கமாக இப்போவே இருக்குது. பிப்ரவரி பாதி குழுங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஏப்ரல் வரைக்கும் என்னென்ன புழுக்கம் வருமோ அது வேறு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் நாம் வாழ்க்கையை நடத்தணும். இந்த இடத்துல நிறைய தலைப்புகளை புத்தக கண்காட்சியில் பேசியிருப்பாங்க. சகோதரி ஒரு எம்சி பண்ணாங்க. அவங்க என்னை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் சொன்னாங்க. அப்படித்தான் சொல்லணும். நான் 47 வருஷமாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் அதை விட ஜாஸ்தியாகவே பேசுகிறேன். ஆனால் மேடையில் பேசுனது அதை விட கம்மி. அதனால் அவங்க எங்கேயோ வாசிச்சிருக்கிறாங்க. இந்த விக்கிபீடியாவா அதில் இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. யாரோ ஏதோ போட்டு விட்ருப்பாங்க. பெரும்பாலும் மேடைக்கு கூப்பிட்ற எல்லாரையும் மரியாதையாக சில வார்த்தைகள் சொல்லணுன்றது இயல்பு. என்னை தவிர மற்றவங்களை பற்றி அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. என்னை பற்றி சொன்னது மட்டும் கொஞ்சம் கூடுதல். ஏதோ நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, போனால் போயிட்டு போகுது, அவரை பற்றி 4 வார்த்தை நல்லா சொல்லுவோம்னு அந்த சகோதரி நல்ல தமிழில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள். நாம் நீங்கள் எவ்வளவு பேர் என்ன ஆர்வத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் ஒரு 7:15 8:30 மணிக்குள்ளே இந்த பட்டிமன்றத்தை நடத்திடலாம். அது உங்களுக்கு ஓகேவா? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா நல்லது. 9 மணி. சரி. ஏன் 9:30? இதுதான் ஏற்றி விடுறது எல்லாரையும். இது கொஞ்சம் கூட்டுங்க. முதல்ல எத்தனை பேர் கட்டாயத்தின் பேரில் உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் பேர் இருக்கும் இல்லையா? எல்லாருமே விரும்பி தான் வந்தீங்களா? ஏன்னா நாங்கள் வந்தோடனே கொஞ்சம் பேர் வேகமாக எந்திரிச்சு போனாங்க. மாவட்ட ஆட்சியர் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும்னு அவங்கெல்லாம் அவசரமாக போனதை நான் பார்த்தேன். அரசு விழாக்களில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அவங்களுக்கு 1000 நிகழ்ச்சி இருக்கும். வீட்டில் போய் சமையல் பண்ணணும், பிள்ளைகளை பார்க்கணும். நாங்கள் பேசுகிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுதுன்னு கிளம்பியிருப்பாங்க. அதனால் உங்கள் முகங்களை பார்க்கும்போது இந்த திருவள்ளூர் உண்மையிலேயே தமிழ் பேச்சுக்கு மரியாதை தருகிற ஊர் என்று உங்கள் முகங்கள் காட்டுகின்றன. நீண்ட காலமாக வரலாற்றில் இடம் பிடித்த பக்தி உலகத்தில் மிக முக்கியமான ஊர் இந்த ஊர். வீரராகவ சுவாமிகள் பெருமாளுடைய திருக்கோயில் இருக்கிற ஊர். கனகவல்லி தாயார். இந்த பக்கம் போனோம்னா திருப்பதிக்கு போகும்போது உங்களை தாண்டி தான் போகணும். அதனால் பல முறை நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணும்போது மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. இந்த வீரராகவ சுவாமிகளுடைய அந்த திருக்கோயில் இருக்கிற இந்த திருத்தலத்துக்கு வருவது என்பது உண்மையிலேயே மன நிறைவு. இன்றைக்கும் ஒரு பட்டிமன்றம். வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா? கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த முன்னாடி சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் தயவு செய்து. இல்லை, அது பெரியவங்களுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பரிதாபமாக பார்க்கும். எதுக்கு இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்காங்க? இன்னும் உடனே அவங்க அம்மா சொல்லும், பேசுவாங்கடா. பேசி என்ன செய்ய போகிறாங்க? ஏன் நான் பேசுகிறத நீ கேளுன்னுவான். இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் வா வீட்டுக்கு போவோம்னுவான். அதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளை நிறுத்தி வைக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஏதாவது மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடினா சந்தோஷப்படுவான். அது மட்டும் இல்லை, இங்கேயே இசை நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அது அவனுக்கு மனசுக்கு பிடிக்கும். முத்தமிழில் இயல், இசை, நாடகம்னு 3 இருக்குது. இயல் தமிழ் நாங்கள் பண்ணுறது வெறும் பேச்சு தான். இசைத்தமிழ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு அழகாக பாடுறது, நல்ல குரல் இருக்கக்கூடியவங்க செய்வாங்க. நாடகம் நடிப்பு, இசை, பாட்டு 2 கலந்தது. அதனால் அதில் முதல்ல நிற்கிறது நாங்கள் தான். அதை கொஞ்சம் கேட்குறதுக்கு பொறுமை வேணும். நீங்கள் அது பொறுமையோடு இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் 5 பேர் வந்திருக்கிறோம். வாழ்க்கை என்பது மனிதன் இறைவனுக்கு கொடுத்த மாபெரும் வாய்ப்பு. பிறக்கிறோம், நிறைவு காலம் வரை வாழ்கிறோம். எங்கேயோ பிறந்தவர்கள் எங்கேயோ உயர்கிறார்கள். ஒன்றுமில்லாமையில் இருந்து, ஜீரோவில் இருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள். இங்கே நமக்கு முன்னால் ஒரு இந்திய ஆட்சித்துறை அதிகாரி இருக்கிறார். அவர் எல்லாரையும் மாதிரி தான் ஒரு மாணவராக வந்து படித்திருப்பார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்திருப்பார். ஆனால் ஒரு மாவட்டத்தின் அதிகாரியாக தலைமை பொறுப்பில் இன்றைக்கி இருக்கிறார்னா இதுக்கு பின்னணியில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் இல்லைங்களா? என்னங்க, போனோடனே ஐஏஎஸ் எழுதிட முடியுமா? 3ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறதுக்கே பயமாக இருக்குது. அது இந்த காலத்தில் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியல. இது கொஞ்சம் கூட்டுங்களேன். இந்த இது
பயலுக்கு படிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இந்திய ஆட்சி பணிக்கு வருவது என்பது அவ்வளோ எளிமையானது அல்ல. எவ்வளவு உழைச்சிருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியும்? உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மேலே வந்துடலாங்க. எல்லாரும் உழைக்கணுங்க. இந்த உலகத்தில் எறும்பை போல் உழைக்க வேண்டும், தேனீயை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் இயங்குகிற இதயத்தை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் சுறுசுறுப்பாக நம்மை இயக்குகிற மூளையை போல் உழைக்க வேண்டும். உடல் உறுப்புகளே உழைக்கிறது என்றால் மனிதன் ஏன் உழைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு திருமதி அட்சயா அவர்கள். இவ்வளவுதான் நீங்க கைதட்டுவீங்களா? தஞ்சாவூர்ல இருந்து காலையில கிளம்பி இங்க வந்திருக்கிறாங்க. அட்சயா ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே மேடையில் பேச்சாளராக இருக்கிறாங்க. தஞ்சாவூர் எங்கே கிடக்கு, திருவள்ளூர் எங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் ஒரு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கஷ்டப்பட்டதுனால தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க இல்லையா? ஒரே நோக்கம்தான், தமிழ் மொழிக்காக, மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்காக, பேச்சுக்கலையை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனைக்காக இங்கே வந்திருக்கிறார். அதான முக்கியம் இல்லையா? இந்த வயசுலேயே ஒரு பேச்சாளராக இருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அவங்க சொல்கிறது உழைப்பு தாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் உழைச்சிருக்கிறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எழுந்து வீட்டு சமையல் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதே சாப்பாடை சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டு, இந்த குழந்தைங்க சத்தத்தை கொஞ்சம் குறைங்களேன் தயவுசெய்து. நம்ம குழந்தைங்க வச்சுருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக. ஏன்னா அது முன்னாடி உட்காந்து அவன் உழைக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். காலையில் எழுந்து வீட்டில் தேவையானதை சமைச்சு வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இதே சாப்பாடை ராத்திரி வரைக்கும் சாப்பிடுங்க, வேறு எங்கேயும் வெளியில் சாப்பிட்றாதீங்க, மிச்சம் இருந்தால் வச்சுருங்க, நாளைக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அட்சயா. அவங்க சிந்தனையெல்லாம் உழைப்பை பற்றி தான். உழைப்பு தான் மனிதனை உயர்த்தும்ன்றாங்க. அதே அணியில் நிறைவாக பேசுவதற்கு திருமதி கவிதா ஜவஹர். கவிதா ஜவஹரை தெரியாத ஆளே கிடையாது. உலகம் பூரா தெரியும், உள்ளூர்லையும் தெரியும். எந்த நேரமும் தமிழகத்தை சுற்றி வர்றாங்க. நேற்று திருச்சி, இன்னைக்கு இங்கே, நாளைக்கு எங்கேன்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு. மேடை ஏறினா அமைதியாக இருப்பாங்க, பேசும்போது தீப்பிடிக்க பேசுவாங்க. அது வேணுமில்லைங்க, வேணுமா இல்லை? சில பேர் பேசுனா சொதன்னு இருக்கும், தயிர் சாதத்தில் கை வச்ச மாதிரி இருக்கும். இவங்க பேசுனா ஒரு பிரியாணி சூடாக சாப்பிட்ட கையில் எடுத்த மாதிரி. அது வேணும்ல. இப்போல்லாம் பிரியாணியே பகலில் யாரும் சாப்பிட்றதில்ல, ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் மிட் நைட் பக்கெட் பிரியாணியா. நமக்கு மத்தியானம் சாப்பிட்டதே தூக்கம் வர மாட்டேங்குது, இவன் தூக்கம் வராமல் போய் பிரியாணி சாப்பிட்றான். எப்படித்தான் அவங்களுக்கு செரிக்குதோ தெரியலை. எங்கே பார்த்தாலும் 12 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. சூடாக சுவையாக பேசக்கூடிய திருமதி கவிதா ஜவஹர். 2 பேரும் அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லுகிற இந்த எதிரணிக்கு சவாலாக இருக்கிறாங்க. கடும் உழைப்புக்கு காரணமானவங்க. அதெல்லாம் இல்லைங்க, என்ன கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு சிலருக்கு தான் மேலே வர்ற வாய்ப்பு வருது, மற்றவெல்லாம் பரிதாபமாக கையை கட்டி நிற்கிறான். லக்குன்னு ஒன்று இருக்குங்க, ஃபார்ச்சூன்னு ஒன்று இருக்குங்க, யோகம்னு ஒன்று இருக்குங்க. அது இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்கு திருச்சி சிவகுருநாதன் அவர். அவர் திருச்சியில் நகைச்சுவை மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், ஹியூமர் கிளப். அதை விட நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சாதாரண வேலை இல்லை, நிறைய சேவைகள். முதல்ல மனுஷனை சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். எல்லாரும் பாதி நேரம் அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கான். அதை விட கையில் மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. எல்லாரையும் மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு இவர் சிரிக்க வச்சிடுறார். வரும்போது இறுக்கமாக வந்த கணவனும் மனைவியும் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது. வீட்டுக்கு போய் சண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவரால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு சிரிக்க வைக்கிறாரு. ஆமாங்க, சிரிக்க தெரிந்த விலங்கும் மனிதன் தானே, சிரிக்க மறந்தவனும் அவன் தானே. சின்ன வயசில் பாருங்கள், பிள்ளைங்க தேவையில்லாமலாம் சிரிக்கும்.
ஆனால் ஒரு 50 வயசு ஆனவன் தேவைக்கு கூட சிரிக்க மாட்டான். எப்போது சிரிக்க மறக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற அர்த்தம். எப்போது வாசிக்க மறந்து விட்டீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை வறண்டு போகிறது என்ற அர்த்தம். வாசிப்பு ரொம்ப முக்கியம். 3 விஷயம் சொல்லுவாங்க: வாசிக்க, யோசிக்க, நேசிக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒன்று வாசிக்கணும், வாசித்ததை பற்றி யோசிக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணும். இது 3க்கும் நேரம் ஒதுக்காவிட்டால் அந்த நேரம் வீணான நேரம்தான். ஒரு நாளில் நேரத்தை வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதில் சிரிக்க வைப்பதற்கான சூழலை உருவாக்குகிறவர் சிவகுருநாதர். அவர் அதிர்ஷ்டந்தான்னு சொல்கிறாரு. அவரோட இணைந்து பேசுவதற்கு முனைவர் சிவ சதீஷ்குமார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறாரு. சின்ன வயசுலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அது எல்லாத்தையும் விட நிறைய பக்தி இலக்கியங்களை அவர் படித்து வச்சிருக்கிறார். எனக்கு தெரிய இந்த மேடையில் இருக்கிற 5 பேரில் மிக அதிகம் பக்தி இலக்கியம் தெரிஞ்சவர் அவர் தான். இதே பவ்யம்தான் அவர். எப்பவும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் பவ்யமாக இருந்தார். இப்போ கூடுதல் பவ்யமாயிட்டார். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறார். இந்த 4 அறிஞர்களும் பேச தயாராகிட்டாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்குள்ளே யாரும் பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ட்ரம்ப் நான் வந்துடுறேன், ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், நீங்கள் வரிகிரி போடணும்னா பொறுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. மற்றபடி உங்கள் உற்சாகம்தான் இந்த பேச்சாளர்களுக்கு வெகுமதி. ஒன்று மட்டும் சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஒவ்வொரு மேடை பேச்சாளருக்கும் மேடையில் கிடைக்கிற பாராட்டு, புகழ், அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆன்ம திருப்தி இருக்கும். சார், நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம், ஒரு அமைப்பு கிடைக்கிறது எளிமை இல்லை. இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேச முயற்சி பண்ணுங்க, உட்காந்து கேட்குறாங்களான்னு பார்ப்போம். உங்கள் பையனை கூப்பிட்டுங்க, வாடா ஒரு விஷயம் பேசணுன்னா, அப்புறமா வரேன் இப்போ. இது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு இன்னும் சிரமம். யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது பேசணுன்னு ஆரம்பித்தா ஏன் மைக்கு கிடைக்கலையான்றாங்க. அவங்க முதல்ல சொல்கிறது, மைக்கு இன்னைக்கு எந்த ஊரும் கிடைக்கலையா, நான் தானே கிடைச்சேன், ஏன் கொள்றேன்றான். ஒரு மேடை அமைத்து ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு பொருளை சிந்திக்க வாய்ப்பு தந்திருக்கிறது. அதுவும் புத்தக கண்காட்சிகளை திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் ஒன்று தான், வாசிங்க வாசிங்க வாசிக்கிட்டே இருங்க. ஒரு 50 வருஷம் முன்னாடி எழுத படிக்க தெரியாதவர்கள், எழுத்து கூட்டி படிக்க தெரியாதவர்கள் அதிகம் இருந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு கல்வி அறிவிலே மேம்பட்டு வந்திருக்கிறோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்மை புகழ்கிறார்கள். பாரதி அன்னைக்கே பாடினா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுனா. அந்த தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்துவதிலே வாசிக்கிற இயக்கத்துக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அரசுக்கு 1000 வேலை இருக்கும், சட்டம் ஒழுங்கிலிருந்து மக்கள் பணியில். அது எல்லாத்தோட சேர்த்து புத்தக வாசிப்புக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குகிறார்கள், திருவிழாக்களை நடத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது நோக்கம் ஒன்றுதான். எழுத்து அறிந்தவர்களாக, வாசிக்கிற ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும், அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழா. இதில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அழைத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டும் நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். வாழ்வில் பெரிதும் வெற்றி பெற, வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா என்கிற தலைப்பில் அதிர்ஷ்டமே என்று பேச வருகிறார் நண்பர் சிவகுருநாதன். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் மிக சிறப்பானதொரு இலக்கிய விழாவாக, அறிவு திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான புத்தக திருவிழாவின் அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றுள்ள மரியாதைக்குரிய எங்கள் நடுவர் ஐயா அவர்களே, திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மேடையில் இடம் சார்ந்துள்ள இலக்கிய வழக்கறிஞர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தினரே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே,
மிக அருமையான தலைப்பு. நான் இங்கு வரும்போது என்னிடத்திலே பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு நூல் இருக்கிறது, அவருடைய உரை வளம் இருக்கிறது, கவிதை குறித்த ஆய்வு நூல் எல்லாம் இருக்கிறது. சரி. ஆனால் பாரதிதாசன் கவிதைகள் என்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு என்னிடத்திலே இல்லாமல் இருந்தது. அதை மாவட்ட ஆட்சியர் என்னிடத்திலே கொண்டு பரிசாக தந்தார். நான் அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நடுவர் அவர்களே, எனக்கு தெரிந்துங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்கிறேன். மரியாதைக்குரிய முனைவர் இறையன்பு ஐயாவுக்கு பிறகு மக்கள் ரசிகர் மன்றம் வச்சு கொண்டாடக்கூடிய அளவிற்கு உள்ள ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பிரதாப். அவர் உழைப்பால் உயர்ந்தார். சரி. அவர் உழைத்து தான் ஐஏஎஸ் படித்தார். அது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவரை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த அளவுக்கு தான் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி தான் வரும். ஒரு அற்புதமான திருவிழா இது. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், நல்ல புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொன்னார் ஜெயகாந்தன். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். என்னாச்சு? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை, உங்கள் உயரத்துக்கு மைக் இல்லை, கொஞ்சம் அளவாக வளரணும். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதே இல்லை. அதனால் தான் அவை பக்கங்களாக இருக்கின்றன. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டைகள் தான். அதனால் உறிஞ்சிவிடும் உங்களை. பரவாயில்லையா? புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கின்றோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கி விடுகின்றன என்று சொன்ன கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதையிலிருந்து நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாசிப்பு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு உழைக்க சொல்லிக் கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டத்தையே தரும் என்று என்னுடைய கருத்து. அருமையான செய்தி, அருமையான ஊர் இந்த ஊர். அந்த அளவுக்கு ஐயா, அதிர்ஷ்டம்னா என்னையா? என்ன அதிர்ஷ்டம்னா அதுவாக வரும், அது இஷ்டத்துக்கு வரும், அதுவாக வரும், இருக்கும். அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். ஆமாம். நீங்கள் வருட பிறப்பு 2026 வருஷம் பிறந்ததில்லை. எல்லா சேனல்லையும் என்ன சொன்னாங்க? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 முழுக்க அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்க போகிறாள்னு சொன்னேன். உங்கள் ராசி தனுசு ராசி? தனுசு ராசி. இல்லை, சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும், இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி, இது வரைக்கும் 2 மாதத்தில் 18 பட்டிமன்றம் பேசியிருக்கேன். இது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா இல்லையா? இல்லை, எல்லாரை விட நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. உங்களை போன்ற நடுவர்கள் இருக்கும் வரை எங்களுக்கு என்ன கவலை? நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நான் ஒரு அடிப்படையில் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தொழிலில் உழைப்பு இருந்தால் தான் முன்னேற வாழ்க்கையில், அதெல்லாம் கிடையாது, அதிர்ஷ்டம் இருக்கணும். அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த 35 ஆண்டு காலம் நான் விவசாயத்தில் வயலில் இறங்கி வேலை செய்ய தெரியும் எனக்கு. ஆனால் அந்த விவசாயங்கிறது தொழில் கிடையாது, அது வாழ்வியல் நெறி. அதுபடி நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த விவசாயம் நல்லா தெரிஞ்சு, இப்போ உள்ள ஹைடெக் வசதி நிறையா இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நிறையா இருக்குது. நான் விவசாயம் செஞ்ச காலத்தில் எதுவுமே இல்லை. விவசாயம் என்பது விவசாயி. நான் படித்த காலத்திலே இந்திய விவசாயி கடனிலே பிறந்து, கடனிலே வளர்ந்து, கடனிலே மறைந்து, தன் சந்ததியினரையும் கடனாளியாக்கி விட்டு செல்கிறான் அப்படிங்கிற சொலவடை தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்கு. ஐயா, நாற்று விதை விட்டு, நாற்று பறித்து, நடவு நட்டு, அது அறுவடையாகி விற்று முதலாகும் வரைக்கும் நாங்கள்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருப்போம். ஏன்னு தெரியுமா? நல்ல நாற்று நட்டு தண்ணி ஓடுற நேரத்தில் வானம் பொய்த்து விடும், மழை பெய்யாது. அதையும் மீறி மழையெல்லாம் பெஞ்சு அறுவடைக்கு தயாராகி கதிர் அப்படி சாய்ந்து நிற்கும்போது மழை பிடிச்சிட்டு அடிக்கும், புயல் வரும். அறுவடை செஞ்ச நெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படி நாங்கள்லாம் நெல் முளைச்சி போயிருக்கு, எங்களுக்கெல்லாம் சாக்கு கிடைக்காது. இப்போ உள்ளது மாதிரி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசாங்கம் நிறைய திறந்து வச்சுருக்கு. அப்போல்லாம் அப்போ கிடையாது, போராட்டமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் மழை பொழிய வேண்டிய நேரத்திலே மழை பெய்யும், மழை பெய்யக்கூடாத நேரத்திலே மழை பெய்யாமல் இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்டை உழுது போட்டு, பசும் தழைய போட்டு பாடுபட்டு, ஆத்தூர் கிச்சடி சம்பா வாங்கி விதைச்சி, நாற்றை நல்லா நடவு நட்டு அறுத்து விருதுநகர் வியாபாரிக்கு விற்று போடலாம்
அது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னா வெள்ளாமை வீடு வந்து சேராது. இது உண்மையா இல்லையா? நான் உண்மையா இல்லையா? ஐயா, எங்க ஊர்ல திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த மத்திய அது தமிழில் சொன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஓ, அது தமிழா? அது பரவாயில்லையே. 2 ஹோட்டல் இருக்குயா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாப்பிட்ற இடம் 2ம் பக்கத்து ஹோட்டல். இதில் என்ன தெரியுமா, 2க்குமே ஒருத்தர் தான் உரிமையாளராக இருந்தார் ஒரு காலத்தில். வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் உழைக்கிற அதே உழைப்பு தான் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹோட்டலில் உள்ள அதே சுத்தம் சுகாதாரம் எல்லாம் இந்த பக்கம் ஹோட்டல்லையும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் பொதுமக்கள் போய் அந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹோட்டலுக்கு ஆளே போக மாட்டாங்க. நீங்களாவது போகலாம்ல? நான் அங்கே போனதுனால தான் அதை தலைப்பாக எடுத்து நான் பேசுகிறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், அங்கே அவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஆனால் அங்கே ஏன் வியாபாரம் சரியில்லைன்னு கேட்டால் அந்த ஓனர் சொல்கிறாரு அதிர்ஷ்டம் இல்லையாங்கிறாரு. யாருக்கு? அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நாங்கள் நல்லா தான் உழைக்கிறோம், அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நடுவர் அவர்களே, காவிய கவிஞர் வாலியை தெரியும். எங்கள் ஊர் திருவரங்கத்துக்காரர், ஸ்ரீரங்கத்துக்காரர். 1958 சினிமாவுக்கு பாட்டு எழுத வரார். 63 வரைக்கும் அவர் எழுதின பாட்டு 6 பாட்டு தான். 5லேருந்து 6 பாட்டுக்குள்ளார தான் எழுதினார். அழகர் மலை கல்லன்கிற படத்தில் 1958 ஆண்டு எழுதுறார். நிலவும் தாரையும் நீயம்மா, இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மான்னு பாட்டு எழுதுறார். முதல் பாட்டே மோட்டிவேஷன். ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் 63 வரைக்கும் அவர் 5 பாட்டு தான் எழுதுறாரு. கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. ஆனால் 1963 கற்பகம்ங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில். அந்த படத்தில் பாட்டு எழுதுறாரு. பக்கத்து வீட்டு பருவமச்சான், 1000 இரவுகள் வருவதுண்டு, அத்தைமடி மெத்தையடி, இந்த பாட்டெல்லாம் எழுதுறாரு. அதற்கு பிறகு அவர் மறைந்த 2013 வரைக்கும் 50 ஆண்டு காலம் திரைத்துறையிலே உச்சத்திலே இருந்தார் என்று சொன்னால் அது அவர் செய்த அதிர்ஷ்டம் தான். உழைச்சார். அந்த 5 வருஷம் உழைச்ச உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் தான் 5 வருஷம் உழைச்சிருக்கிறாரியா? வரலையே. ஆனா அவரே சொல்றாரு, நான் விஸ்வநாதன் ராமம் MS விஸ்வநாதன் அவர்களை பார்க்கும் வரைக்கும் எனக்கு சாப்பிட காசு இருக்காது, அவரை பார்த்த பிறகு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு. என்ன மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் வடக்க போய் பேசுவோம். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர் தானே, அண்ணன் தம்பி தானே. தாய் கோகிலா பென் அம்பானி, திருபாய் அம்பானி, அந்த குடும்பம். இவ்வளோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இல்லை, யாராச்சும் இங்கே இருப்பாங்க, ஜியோ ரீட்டைலர் இருப்பாங்க. 2005 சொத்தை பிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் தனித்தனியாக சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரிக்கும்போது முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆரம்பிக்கிறார். பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் போகிறார். ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னைக்கு டாப் 10 உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர்களில் முகேஷ் அம்பானி வந்துட்டார். அதே சொத்து அளவுக்கு தான் அனில் அம்பானிக்கும் பிரித்து கொடுத்தாரு. 1120 கோடி ரூபாய் அவருடைய சொத்து அரசாங்கம் முடக்கம் செஞ்சிருக்கு. இது என்ன? 2 பேரும் உழைச்சாங்க. 2 பேருமே உழைச்சாங்க, இல்லை என்று சொல்ல. ஒருத்தருக்கு யோகம் இல்லைன்றீங்க. ஒருத்தருக்கு யோகம் இல்லை, ஒருத்தருக்கு யோகமே இல்லை. ஒரு செய்தியை நான் நேற்று பார்த்த ஒரு காணொலியை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். செல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா அவங்க புருஷனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இருந்தாலும் உயிரை இழந்துருவார். டாக்டர் சொல்கிறார் 2.5 லட்ச ரூபா ஆகும். 2.5 லட்ச ரூபா என்கிட்ட இல்லையா, கூலி தொழிலாளி, இங்கே உள்ளது மாதிரி அங்கே கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, 2.5 லட்ச ரூபா இல்லையா அப்படின்னு இருக்கு. இல்லைம்மா 2.5 லட்ச ரூபா இருந்தால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுங்கன்னொடனே அந்த அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு வெளியில் வந்து தான் புருஷனுக்கு பிடிச்ச சமோசா வாங்கி கொடுப்போன்னு வாங்கி 2 சமோசா இருந்த காசில் 2 சமோசா வாங்கியிருக்கு. 2 சமோசாவில் 1 புருஷன்ட்ட கொடுத்துட்டு 1 சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை பார்க்குது. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பேப்பர் எவ்வளோ இருக்கும், அந்த பேப்பர் சமோசா மடித்த பேப்பர் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்துட்டு அதில் போட்டிருக்கு. அதில் என்ன அச்சிட்டு இருக்குன்னா, நாளை ஒரு மாரத்தான் ரேஸ் நடைபெற இருக்கிறது இந்த இடத்துல, அதில் வென்றால் முதல் பரிசு கிடைத்தால் 3 லட்ச ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. 3 லட்ச ரூபான்னு மறுநாள் காலையில் இந்த அம்மா போய் நிற்கிது, மாரத்தான் ஓடுது, முதல் பரிசு 3 லட்ச ரூபா கிடைக்குது. இது அந்த அம்மாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். எதுமா உன்னை துரத்துனதுன்னு கேட்டாங்க. என்னுடைய கணவர் உயிர் என்னை துரத்தியது, என்னுடைய தாலி பாக்கியம், என்னுடைய அதிர்ஷ்டம், நான் ஓடினேன் வென்றேன் என்று சொன்னது. எந்த காலத்திலும் வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிர்ஷ்டம் அதிகமாக தேவை. வாய்ப்புக்கு நன்றி.
சிவகுருநாதன் திருச்சியில் இருக்கிற ஹோட்டலில் தொடங்கி மகாராஷ்டிராவில் இருந்த ஓட்டத்தில் முடிச்சிட்டார். வாங்கியிருக்காங்க பாருங்க சமோசா, அதில் எழுதியிருந்திருக்கு. அதனால தான் கண்டதும் கற்க பண்டிதனாவான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் வாசிக்கணும். நம்ம வடையை வாங்கிட்டு பேப்பரை கசக்கி கீழே போட்டுருவோம், சவுண்டு வருதுங்க. ஆனால் அந்த சமோசா பேப்பர் எவ்வளோ இருக்கும், சமோசா சைஸில் தான் இருக்கும். அதில் ஒரு செய்தியை அந்த பொண்ணு பார்த்து மாரத்தான் ஓடி இருக்கிறாங்க. அது ஒன்றும் சாதாரண 100 மீட்டர் ஓட்டம் இல்லை, மாரத்தான் வந்து பல மைல் ஓடணும். கணவருக்காக ஓடி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பக்கம் ஏன் அந்த அம்மா கைக்கு வந்துச்சு. இந்த சமோசா பேப்பரில் ஒரு சினிமா விளம்பரம் வந்திருக்கலாம், அல்லது வேறு ஒரு ஜோதிட பக்கம் வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாரத்தான் பற்றிய அறிவிப்பு அந்த அம்மா கைக்கு ஏன் கிடைச்சது? கிடைச்சதாயா யோகம், அந்த லக்கு தான் ஒரு கணவரை காப்பாத்துச்சு அப்படின்னு. சரிதானுங்க அவர் சொன்னது? நீங்களாம் அமைதியாக இருக்கீங்க. விவசாயம் பண்ணுறாங்க, நாற்று நடும்போது முதல்ல விதை கிடைக்கணும், போதுமான தண்ணீர் இருக்கணும், பூச்சி இல்லாமல் இருக்கணும். பூச்சி வந்து அதை கெடுத்துடக்கூடாது. சரியாக அறுவடை நேரத்தில் மழை வரக்கூடாது. அறுத்து எடுத்த பிறகு அது கொள்முதல் ஆகணும், காசு கைக்கு வரணும். இதிலெல்லாம் யோகம்தான் இருக்குது. என்னதான் விவசாயி உழைச்சாலும் லக்கு இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதிர்ஷ்ட கட்சிக்கு ஒரு அதிர்ஷ்ட வரவாக சிவகுருநாதன் இருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு திருச்சிக்கு தஞ்சாவூர். வாங்கம்மா அக்ஷயா, சின்ன பொண்ணுங்க, இன்னுமே நல்லா கை தட்டலாம். மிகச்சிறப்பான முறையிலே இந்த புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தினர் அனைவருக்கும், புத்தக திருவிழாவிலே புத்துணர்வோடு வந்து அமர்ந்திருக்கிற திருவள்ளூர் தமிழ் சொந்தங்களுக்கும், பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மையம் அமர்ந்திருக்கும் மாண்பமை நடுவர் அவர்களுக்கும், எங்கள் அணியை சார்ந்த உழைப்பாளி அக்கா அவர்களுக்கும், எதிரணியிலே இருக்கிற அதிர்ஷ்டசாலிகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற எது தேவை என்பது தலைப்பு. முதல்ல வாழ்க்கையில் வெற்றினா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முறை ஜெயிப்பது அல்ல வாழ்க்கையினுடைய வெற்றி, ஒவ்வொரு நாளும் உடையாமல் நிலைத்து நிற்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி. ஒரு முறை ஜெயிப்பதற்கு வேண்டுமானால் உங்கள் அதிர்ஷ்டம் உதவியாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் தடைகளை தாண்டி நிலைத்து நிற்பதற்கு உழைப்பு தான் தேவை என்பது எங்களினுடைய வாதம். சார், வாழ்க்கையில சும்மா அதிர்ஷ்ட தென்றல் வந்து வீசும்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாதுங்க. சூறாவளி போல சுழன்று சுழன்று உழைத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன்னுடைய இளம் வயதிலேயே கணவரை இழந்தவர், தன்னுடைய மகனை ஒரு நோய்க்கு பறிகொடுத்தவர், இன்னொரு மகனை அடுத்த 2 ஆண்டுகளில் விபத்தில் பறிகொடுத்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஆசிரியராகி, பேராசிரியராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, ஆளுநராகி, இன்றைக்கு இந்திய நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசு தலைவராக உயர்ந்திருக்கிற உழைப்பாளி. அவரினுடைய பெயர் திரௌபதி முர்மு அவர்கள். மாண்புமிகு குடியரசுத் தலைவர், நம்முடைய நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள். சார், அவரினுடைய சொந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிர்ஷ்டமின்மைக்கு அவர் காரணம் இல்லை. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு உயரமாக முன்னேறியதற்கு அவரினுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் என்று சொன்னால், அந்த உழைப்பு தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை என்று சொல்றோம். சார், இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி தான் லாட்டரின்னு ஒரு கலாச்சாரம் நம்முடைய ஊர்ல இருந்தது. அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இங்கு பாடுபட்டதை கருதி தானே நம் 2003 அதை தடை பண்ணோம். சரி, அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த லாட்டரி டிக்கெட் அடித்து பணக்காரர் ஆனவர்கள் உண்டு. ஆனால் அந்த பணத்தை முதலீடாக்கி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஆக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைப்பு தேவை. சார், ஒரு அழகான வரி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு. ஒரு பணம் உங்களை சுதந்திரமானவனாக மாற்ற வேண்டுமே தவிர பணக்காரனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதியிருப்பார். அதிர்ஷ்டத்தால் வருகிற பணம் உங்களை பணக்காரனாக வேண்டுமானால் மாற்றலாம். உழைத்து நீங்கள் பெறுகிற பணம் மட்டும்தான் உங்களை சுதந்திரமானவராக மாற்றும். எதிரணியிலிருந்து வந்த ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொன்னாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள் உண்டு.
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் சிறு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று எழுதியிருந்தாரே சொன்னார். அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போவதை விட உழைப்பை நம்பி உயர்வதுதானே வாழ்க்கையில் முக்கியம். அந்த பாட்டு கேளுங்க ஐயா. சார், வாழ்க்கையில் உயர்வதற்கான மிக முக்கியமாக நாம் கருதுவது நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய வரலாறும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கல்வி. அந்த கல்வி வெறும் அதிர்ஷ்டத்தினால கிடைச்சிடுமா? அதற்கு சான்றாய் நம்முடைய மாவட்ட தலைவர், ஆட்சித்தலைவர் முன்ன அமர்ந்திருக்கார் இல்லையா? அதிர்ஷ்டத்தை நம்பி எக்ஸாம் அன்னைக்கு போய் கரித்துண்டை எடுத்து அவனோட எக்ஸாம் நம்பரை பிள்ளையாரை சுற்றி எழுதி வச்சுட்டு இருப்பான். கரித்துண்டை எடுத்து அப்படி நம்பர் எழுதி செவரை அஸ்தப்படுத்துவதற்கு பதிலாக அந்த கரித்துண்டை மையப்படுத்திய கார்பன் டேட்டிங்கை படிச்சிருந்தானா பாஸ் ஆயிருக்கலாம். ஆக அதை தான் நாங்கள் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவ்வை சொல்லுவார், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதே போல கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது. அப்ப உடல் ஊனமும் கொடுமையானது, இளமையில் வறுமையும் கொடுமையானது. இந்த ரெண்டும் சேர்ந்திருந்தால் எவ்வளவு கொடுமையானது சார். மயிலாடுதுறையில் லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு அம்மா அப்பா கிடையாதுங்க, காப்பகத்தில் தான் வளர்றான். பரவாயில்ல, வலது கை இல்லை, அதுவும் பரவாயில்ல, இடது கையும் இல்லை. ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தது. உடல் ஊனம் இருந்தாலும் உழைப்பு என்ற ஒன்று இருந்தது. வசதியற்ற குடும்பம் இல்லை என்றாலும் வைராக்கியம் என்ற ஒன்று இருந்தது. 2 கைகளே இல்லை என்றாலும் காலாலேயே தேர்வெழுதி, மேலும் பிறரின் உதவியோடு தேர்வெழுதி தன்னை வளர்த்து கொண்டு 12ஆம் வகுப்பு வரை படித்து இன்றைக்கு தேர்ச்சியுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டால் என்ன, வைராகியமும் உழைப்பும் இருந்தாலே போதுமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. அட்சய திருதியைன்னு ஒரு நாளை நம்ம எல்லாம் சொல்றோம். அட்சயா திருதியை இல்லங்க, அட்சய திருதியை நீங்க சொல்றதுனால அந்த நாளன்று நகை வாங்கினா பெருகும்னு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி கையில காசு இருந்து நகை வாங்கினா அது முதலீடு, புத்திசாலித்தனம். கடன் வாங்கியாவது நகை வாங்கணும் வரிசையில போய் நிற்கிற அப்பாவி பொதுமக்கள் மேலும் மேலும் கடனாளி ஆகி போகிறார்கள். ஆனால் அந்த நாளை புத்திசார் உழைப்பினால் முதலீடாக பணம் பெருக்கும் நாளாக சிந்தித்த கடைக்காரர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக நம்மை சுற்றி நடக்கும் அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது இல்லையா? எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய 6ஆம் தொகுதியிலே பல கதைகள் எழுதியிருப்பார். அந்த கதைகளில் திரும்ப திரும்ப ஒரு நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துவார். படுத்து உறங்குதல்னு எழுத மாட்டார், விழுந்து உறங்குதல்னு எழுதுவார். அது என்ன, படுத்து உறங்குதலுக்கும் விழுந்து உறங்குதலுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைத்து எல்லா பணியையும் முடிச்சுட்டு இரவு தூங்குகிற நேரத்தை எதிர்பார்த்து தூங்குகிற நேரம் வந்த பிறகு தூங்குபவர்கள் படுத்து தூங்குவார்கள். ஆனால் காலையிலிருந்து இரவு வரை பசியிலும் வறுமையிலும் வாடி உழைத்து உழைத்து ஓய்ந்து தேய்ந்து போனவர்கள் விழுந்து உறங்குவார்கள். அப்படி உழைத்து உழைத்து ஓய்ந்து விழுந்து உறங்கியவர்கள் யாருமே வாழ்க்கையில் விழுந்ததாய் சரித்திரமே இல்லை என்பதுதான் உண்மை. சார், பலரும் இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு கூடவே தோணலாம், எங்கள் அப்பாலாம் அப்படி தாங்க உழைச்சாரு, 4 நேரம் பார்க்காம இரவு பகல் பார்க்காம உழைச்சாரு, உழைச்சி என்னாச்சு, கடைசி வரை உழைச்சி போயே சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எது? அவர் காரு பங்களான்னு சேர்த்து சொகுசா வாழ்றது அல்ல அவருடைய வெற்றி. தன் பிள்ளையை பட்டய படிப்பு படிக்க வைத்து வாழ்க்கையில் உயர்ந்தவனாக மாற்றுகிறார்ல, அதுதான் ஒரு அப்பாவினுடைய வெற்றி. ஆக உழைப்பு என்பது ஒன்று தன்னை உயர்த்தும், அப்படி இல்லை என்றாலும் தான் உழைத்த உழைப்பு தன் தலைமுறையே உயர்த்தும் என்பதனால் உழைப்பு ஒரு நாளும் நம்மை கைவிடாது என்பதுதான் நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை. சமீபமாக ஒரு பெயரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பத்மா அப்படிங்கிற பெயர். தெரியாதவர்களுக்காக சொல்றேன். அன்றாடம் கிடைக்கிற சிறிய தொகையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியாகிய ஒரு பெண் ரோட்டில் கேட்பாரட்டு கிடந்த ஒரு பையில் திறந்து பார்க்குறாங்க. 45 பவுன் நகை இருக்குது. ஆனால் நேர்மையோடு அந்த நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்து மிகச்சிறந்த உயர்ந்த நேர்மைக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கக்கூடிய பத்மா அவர்கள். அவங்க அந்த பையை திறந்து பார்த்தாங்கல்ல, இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அதை செய்யலை. இது யாரோ ஒருவரினுடைய உழைப்பில் வந்தது என்று பிறரினுடைய உழைப்பையும், பிறருடைய பொருள் எனக்கு வேண்டாம், உழைத்து சாப்பிட எனக்கு கை இருக்கு என்று தன் உழைப்பின் மீது அவர் வைத்த மதிப்பினாலும் தான் இன்றைக்கு அவரை நாம் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோம். சார், அதிர்ஷ்டத்தை அவர் நம்பி இருந்தால் அவர் பணக்கார பத்மாவாக வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம். உழைப்பை போற்றியதனால் தான் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் பண்புமிக்க பத்மாவாக மாறி போனார் என்று சொன்னால், உழைப்பு உங்களுக்கு எதை தரும் தெரியுமா? உண்மையையும் நேர்மையையும் கற்றுத்தரும், உடலிலும் மனதிலும் உறுதியை தரும், இந்த உலகோர் மத்தியிலே உங்களுக்கு உயர்வை தரும். அந்த உழைப்பு தான் வாழ்வின் வெற்றிக்கு தேவை.
நிறைவாக இப்படி சொல்லி கூடுதலாக இப்படி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உழைப்பு என்பது சக்தி, கடும் உழைப்பு என்பது பெரும் சக்தி, அதனினும் வைராகியத்தோடு கூடிய உழைப்பு என்பது மாபெரும் சக்தி. ஆக வைராகியத்தோடு கடும் உழைப்பை மேற்கொள்வோம், வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.